இந்தியாவில் வாய்ப்புகளும் வருவாயும் பெருகி வறுமை குறைக்கப்பட்டு வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலகளாவிய தொழில் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, பாஜக 3வது முறையாக ஆட்சிக்கு வரும் பொழுது உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உயரும் என்றார். நாடாளுமன்ற கேண்டீனில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களுடன் அமர்ந்து பிரதமர் மோடி மதிய உணவு சாப்பிட்டார். அதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி எம்பிக்கள் பிரதமருடன் சேர்ந்து உணவு சாப்பிட்டனர். கடந்த காங்கிரஸ் ஆட்சி தலைமையற்ற ஒரு ஆட்சியாக இருந்தது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், சோனியா காந்தி சூப்பர் பிரதமராக பணியாற்றியதாகவும் கடந்த ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகளுக்கு சரியான தலைமை இல்லாததே காரணம் எனவும் கூறினார். பத்ரா நீர்ப்பாசன திட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட 5300 கோடி ரூபாயை 2024ஆம் ஆண்டு மார்ச்சுக்குள் விடுவிப்பதாக கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த நிர்மலா சீதாராமன் இதுவரை ₹1 கூட அளிக்கவில்லை என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடுமையாக சாடினார். பிரதமர் மோடி மற்றும் எல்.கே. அத்வானி குறித்து விமர்சித்த பத்திரிகையாளர் நிக்கி வாக்லேயின் கார் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தினர். புனேவில் அவர் பயணித்த காரை பின்தொடர்ந்த பாஜகவினர் கார் கண்ணாடியை உடைத்தும் மை வீசியும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலமாக மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்னதாக மக்களவையில் இந்த மசோதா கடந்த 6ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. சமூக வலைதளங்களில் பிரபலமாக உள்ள இன்ஃப்ளூயன்சர்களுக்கு தேசிய கிரியேட்டர்ஸ் விருது மத்திய அரசின் சார்பில் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துபவர்களுக்கு விருது வழங்கப்படும் என கூறப்படுகிறது. சென்னை வந்துள்ள ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பிஜேடி கட்சியின் மூத்த தலைவர் சுக்னானா குமாரி தேவை சந்தித்து நலம் விசாரித்தார். சுக்னானா குமாரி உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள ஆம்னி பேருந்து பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கிக் கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மறு உத்தரவு வரும் வரை சூரப்பட்டு போரூர் சுங்கச்சாவடிகளில் பயணிகளை ஏற்றிக் கொள்ளலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இஸ்ரோ விண்ணில் செலுத்தும் செயற்கைக்கோள்களின் சேவைகளில் தமிழக கிராமத்து இளைஞர்களின் பங்கு அதிகம் உள்ளதாக ஆளுநர் ஆர்.என். ரவி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற கல்வி கருத்தரங்கு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை வேடிக்கை பார்க்கும் மத்திய அரசை கண்டித்து நாளை ராமேஸ்வரத்தில் திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தலைமையில் திமுக மீனவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம் என OPS தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய OPS அதிமுக ஒன்றுபடாவிட்டால் திமுக வெல்லும் என்றார். மாநாடு கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் கலைஞரை அவமானப்படுத்தியதற்கு வருத்தம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை EPS ராஜினாமா செய்தால் தாமும் ராஜினாமா செய்ய தயார் என திமுக MP ஆர் ராசா தெரிவித்துள்ளார். மேலும் தன் தகுதியை பற்றி பேச EPSக்கு யோக்கியதை இல்லை என்றார். மக்களின் எண்ண ஓட்டங்கள் தான் கருத்து கணிப்பாக வருகிறதே தவிர யாரும் கருத்து திணிப்பு செய்யவில்லை என்று அமைச்சர் முத்துசாமி கூறினார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடம் நிலத்தை பெற்று அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். தாம் லேகி
லேகியம் விற்பவன்தான் என கூறிய அண்ணாமலை தன்னிடம் லேகியத்தை வாங்கி உண்டால் தவழ்ந்து செல்லாமல் நிமிர்ந்து ஆட்சி செய்யலாம் என அதிமுகவை மறைமுகமாக சாடி பதிலடி கொடுத்தார். ஆவடியில் எண்மண் எண் மக்கள் நடைபயணத்தின் போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவு செய்ய 24 மணி நேரம் போதுமானது என்று வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ தெரிவித்தார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பி ஆகியோர் பாஜகவில் இணைந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒரு கட்சியை அழித்து வளர வேண்டும் என்று பாஜக நினைக்காது என்று கூறினார். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 1768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு வரும் ஜூன் 23ஆம் தேதி நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்ப பதிவு பிப்ரவரி 14 தொடங்கி மார்ச் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வந்தே பாரத் ரயில் மூலம் மக்களின் நன்மதிப்பை தெற்கு ரயில்வே பெற்றுள்ளதாக அதன் பொது மேலாளர் ஆர்.என். சிங் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயின் 68வது ரயில்வே வார விழாவில் பேசிய அவர், பயணிகளின் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கர்நாடகாவில் ஆபரேஷன் தியேட்டரில் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் நடத்திய மருத்துவர் பணியில் இருந்து நீக்கப்பட்டார். சித்ததுர்கா மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் தனது காதலியுடன் போட்டோ ஷூட் நடத்தி அறுவை சிகிச்சை செய்வது போல் போஸ் கொடுத்த புகைப்படங்கள் வைரலாகின. மகாராஷ்டிர மாநிலம் சசூன் அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது. மின் கசிவினால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் புகைமூட்டம் காரணமாக நோயாளிகள் கடும் சிரமம் அடைந்தனர். அவர்களை வேறு இடத்திற்கு மாற்ற உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் இலங்கை எம்பி நமல் ராஜபக்சே சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமாயணத்திற்கும் இலங்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் தாம் இங்கு வந்து சென்றதால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் போல் உணர்ந்ததாக கூறினார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணியை விரைந்து முடிக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார். ராணிப்பேட்டையில் நெடுஞ்சாலைத்துறை பணிகளை ஆய்வு செய்தவர், இரு மாநிலங்களை இணைக்கும் இந்த சாலை பணிகள் மெத்தனமாக நடப்பதாக குற்றம் சாட்டினார். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சிலர் ஆட்சி நடத்த வேண்டும் என துடிப்பதாகவும், ஆனால் தமிழகத்தில் அந்த வேலை எடுப்படாது என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். நோபல் தவம் என்னும் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சுற்றுலாத்துறையை பொறுத்தவரை மிகப்பெரிய திட்டத்தை முதலமைச்சர் வகுத்து கொடுத்துள்ளார் என அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கடலூரில் கலைஞர் பண்பாட்டு பாசறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்த பின் அமைச்சர் இதனை தெரிவித்தார். கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் நிலவும் உட்கட்சி பூசலை சரி செய்ய அமைச்சர் நேரு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நகராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இடையே உள்ள பிரச்சனைகளை பேசி அவர்களை சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. கீழாம்பாக்கத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் கிடைக்காததால் பயணிகள் பல மணி நேரம் காத்து கிடந்தனர். இரவு 8 மணிக்கு மேல் பேருந்துகள் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டியவர்கள் முன்பதிவு செய்யப்படாத பேருந்துகள் இல்லாததால் போராட்டம் நடத்தினர். கீழாம்பாக்கத்தில் வார இறுதி நாட்களில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய பயணிகள் ஜிஎஸ்டி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அப்புறப்படுத்திய போது போலீசாருக்கும் பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கிடைக்காததால் ஜிஎஸ்டி சாலையில் படுத்து பயணிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். குறிப்பாக திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கு இரவு 8 மணிக்கு மேல் போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் அவதிப்பட்டனர்.
பாரத ரத்னா விருதை பிரதமர் மோடி அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாகவும் திறமை பெருமைக்காக விருதை கையாளவில்லை எனவும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மோடி உத்தரவாதம் என்றாலே மக்கள் சிரிப்பதாக கூறினார். திமுக இந்து மதத்திற்கு எதிரான கட்சி என பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக திண்டுக்கல் ஐ. லியோனி தெரிவித்தார். அனைத்து மதத்திற்கும் சொந்தமான திமுக ஆட்சியில்தான் 1000க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் கட்டடங்களுக்கு சுற்றுச்சூழல் ஒப்புதல் இல்லாமல் கட்டுமான பணி முடிப்பு சான்றிதழை வழங்க புதுவை அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு வாரத்தில் சான்றிதழ் வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் நடைபெறும் மலர் கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தாம்பரம் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் வழக்கறிஞர் வீடு உட்பட அதே சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 9 சுடப்பட்ட குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. விமானப்படை பயிற்சி மையத்தில் நடைபெற்ற ஆயுத பயிற்சியின் போது துப்பாக்கி குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. சென்னை வியாசர்பாடியில் எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக லஞ்ச புகாரில் சிக்கிய காவலர் ஜெயகணேசை சஸ்பெண்ட் செய்து தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டார். சாலை விபத்து ஒன்றில் கார் உரிமையாளரிடம் ஜெயகணேஷ் 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வீடியோ செய்தியாக வெளியிடப்பட்டது. கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் பைக்கில் குடும்பத்துடன் சென்ற நகராட்சி ஊழியர் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் நகராட்சி ஊழியர் மற்றும் மகன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது எரிவாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் கணவன், மனைவி, குழந்தை ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூரில் மான்போர்ட் மெட்ரிக் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோருக்கு பாத பூஜை நடத்தினர். தாய் தந்தையரின் கால்களை கழுவி சந்தனம், குங்குமமிட்டு வணங்கிய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அட்சதை தூவி ஆசீர்வதித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு SMC நிதி நிறுவனத்தை வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டனர். பணம் செலுத்தியவர்களுக்கு முதிர்வு காலம் முடிந்த பின்பும் பணம் தர மறுப்பதோடு மக்களை அலைக்கழிக்க வைப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொடைக்கானலில் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட வன அலுவலர் வராததை கண்டித்து விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பொதுவாக விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் வனத்துறை அதிகாரிகள் கலந்து கொள்வதில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் படிக்கட்டுகள் இல்லாமல் இயங்கும் அரசு பேருந்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மூலக்கரைப்பட்டியில் இருந்து நான்குநேரி செல்லும் பேருந்தில் படிக்கட்டுகள் இல்லாதது தொடர்பான வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. சிங்கப்பூரில் இருந்து 4 வருடங்கள் கழித்து விமானம் மூலம் மதுரை வந்த சிவகங்கையைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளில் தேடப்பட்டு வந்த சிவகங்கை மாவட்டம் நெடுமரம் கிராமத்தைச் சேர்ந்த கலையரசன் என்பவரை விமான நிலைய போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இருந்து மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 15 ஆண்டுகளாக இதே நிலையில் உள்ளதால் சாலையை சீரமைத்து தர அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட நாய்களை கொன்று சாலையோரம் வீசி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வேப்பூரை அடுத்து சிறுபாக்கம் சோதனை சாவடி அருகே 50க்கும் மேற்பட்ட நாய்கள் இறந்து கிடந்தன. திருத்துறைப்பூண்டி அருகே கந்துவட்டி கொடுமையால் முடித்திருத்தும் தொழிலாளி பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். ஆண்டாங்கரை பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்ற அந்த நபரின் மனைவியும் மகனும் சாலையில் நின்று கதறி அழுத காட்சி நெஞ்சுருக வைத்தது. சேலம் மாவட்டம் ஆவணி போரூர் கீழ்முகம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிராமத்தில் இதே நிலை தொடரும் பட்சத்தில் போராட்டம் நடத்தப்படும் என அப்பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். சேலத்தில் அனுமதி இல்லாமல் கல்குவாரி செயல்பட கனிம வள இணை இயக்குனர் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பனைமரத்துப்பட்டி பகுதியில் சென்னையைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவருக்கு இணை இயக்குனர் பன்னீர்செல்வம் பணம் பெற்றுக்கொண்டு கல்குவாரி இயக்க அனுமதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியில் உள்ள சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவிலில் தேர் வெள்ளோட்டம் நடைபெறவுள்ள நிலையில் ராமநாதபுரம் சரக டிஐஜி துரை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். 11ஆம் தேதி நடைபெறும் தேர் வெள்ளோட்டத்தின் போது 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே பழமை வாய்ந்த கைலாய சொக்கநாதர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தை அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த பூஜையில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் போடியில் கொடுத்த கடனை திருப்பி கேட்ட உறவினரின் மகளுக்கு பாயாசத்தில் விஷம் வைத்து கொலை செய்த வழக்கில் இருவருக்கு மாவட்ட மகளிர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. சுரேஷ், விஜயராம் என்ற அந்த இருவரும் ராஜ்குமார் என்பவரின் 11 வயது மகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றனர். ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே ரயில் பாதையின் மின்கம்பி துண்டானதால் சொர்ணா எக்ஸ்பிரஸ் நடுவழியில் நின்றது. பெங்களூருவில் இருந்து ஜோலார்பேட்டை வரும் அந்த ரயிலை மின்சார கம்பியுடன் இணைக்கும் பேண்டோ கருவி பழுதானதால் மின்கம்பி துண்டானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் அண்ணாமலையின் நடைப்பயணத்தின் போது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சிக்கி தவித்தன. கோட்டைக்கரை பகுதியில் இருந்து புதிய பேருந்து நிலையம் வரை சென்ற பாஜகவினரால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரிசர்வ் வங்கி பெயர்களை பயன்படுத்தி கடன் தருவதாக கூறி 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பெண் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். மோசடி செய்ததாக ப்ளூவிங்ஸ் அறக்கட்டளை பெண் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலம் உத்தரகாண்டியில் உள்ள SBI வங்கியில் 30 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். இதனால் CCTV காட்சிகள் உதவியுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் தமிழ்நாடு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கர்நாடக அணி முதல் நாள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 288 ரன்கள் சேர்த்துள்ளது. அந்த அணியின் தரப்பில் தேவ்தத் படிக்கல் 150 ரன்கள் கடந்த நிலையில் தமிழ்நாட்டில் சாய் கிஷோர் 3 விக்கெட்டுகள் எடுத்துள்ளார். IPL தொடரின் சிறந்த தொடக்க ஜோடி ருத்ராஜ் மற்றும் கான்வே தான் என முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார். ருத்ராஜ் மற்றும் கான்வே ஆகியோரின் இடது மற்றும் வலது கை தொடக்க கூட்டணி IPL-இல் சிறந்த தொடக்க ஜோடியாக தாம் கருதுவதாக தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடரை நிச்சயமாக வெஸ்ட் இண்டீஸ் அணிதான் வெல்லும் என அந்த அணியின் முன்னாள் கேப்டன் டேரன் ஷமி தெரிவித்துள்ளார். சொந்த மண்ணில் உலகக்கோப்பை தொடர் நடைபெறவிருப்பதால் கோப்பையை தங்களால் வெல்ல முடியும் என அவர் கூறியுள்ளார். அரசியலை பொழுதுபோக்காகவோ அல்லது துறையாகவோ பார்க்காமல் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சேவையோடு பார்க்க வேண்டும் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் அரசியலுக்கு வருவது குறித்து காலம்தான் பதில் சொல்லும் என்றார்.
விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் புதிய படத்தில் அதர்வாவின் தம்பி ஆகாஷ் முரளி கதாநாயகனாக அறிமுகமாகிறார். இப்படத்தில் கதாநாயகியாக அதிதி சங்கர் மற்றும் சரத்குமார், பிரபு கணேசன், குஷ்பு சுந்தர், கல்கி கோச்லின், ஷிவ் பண்டிட், ஜார்ஜ் கோரா உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வருகிற 13ஆம் தேதி மாலை திறக்கப்படுகிறது. அன்று மாலை 5 மணிக்கு தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு தலைமையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடையை திறந்து வைப்பார். ஆன்லைன் முன்பதிவு, உடனடி முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் தை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நள்ளிரவில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் தேங்காயில் கற்பூர தீபம் ஏந்தி சாமி தரிசனம் செய்தனர். தை அமாவாசையை ஒட்டி நாமக்கல் கோட்டை சாலையில் உள்ள ஆஞ்சநேயருக்கு விலை உயர்ந்த முத்துக்களால் தொடுக்கப்பட்ட முத்தாங்கி அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற தீபாராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் வெங்கடாச்சலபதி சாமி கோவிலில் தை மாத திருவோணத்தை முன்னிட்டு பொன்னப்பர் பூமிதேவி தாயாரின் தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தெப்பத்தில் தாயாருடன் உலா வந்த பெருமாளை தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி அருகே குப்பனூர் சக்தி காளியம்மன் கோவில் பூமதி திருவிழாவை ஒட்டி ஆட்டின் குரல் வளையை கடித்து அம்மனுக்கு பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். இந்த வினோத நிகழ்ச்சியை காண திரளான மக்கள் குவிந்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு விருத்தாச்சலத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அம்மன் வேடமிட்டும் பக்தி பரவசத்துடன் நடனமாடினர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்காக அமாவாசையை பௌர்ணமியாக்கிய திருவிளையாடல் நிகழ்வு நடைபெற்றது. புராண கதைகளின்படி நடைபெற்ற இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் எல்லையம்மன் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பிரத்யங்கரா நிகும்பலா மிளகாய் யாகம் நடைபெற்றது. இந்த சிறப்பு யாகத்தில் 108 வகையான ஹோம பொருட்கள், 108 கிலோ மிளகாய், 18 லிட்டர் இலுப்பை எண்ணெய் மற்றும் பட்டுப்புடவை செலுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் முட்டாஞ்செட்டி கிராமத்தில் தை அமாவாசையொட்டி மாசி பெரியண்ணசாமி கோவில் பூசாரி கத்தி மீது ஏறி நின்று அருள்வாக்கு கூறினார். நிகழ்வில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு அருள்வாக்கு கேட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மகேந்திரவாடி கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் மற்றும் மதகு காத்தம்மன் ஆலயங்களில் தெப்பல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏரியில் தெப்பலில் அருள் பாலித்த அம்மன்களை பக்தி பரவசத்துடன் பொதுமக்கள் வழிபட்டனர். சேலம் சுகவனேஸ்வரர் சொர்ணாம்பிகை திருக்கோவிலில் தை மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு 18,000 வளையல்கள் சாத்துப்படி நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்த நிலையில் பக்தர்களுக்கு வளையல்கள் வழங்கப்பட்டன. சேலத்தில் ஆண்டாள் திருக்கல்யாண பெருவிழாவை முன்னிட்டு பஞ்சகருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒரே இடத்தில் 5 பெருமாள்களும் கருட வாகனங்களில் பவனி வந்த காட்சியை திரளான பக்தர்கள் கண்டு பரவசமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தென்தாரை சின்னக்காளி காளியம்மன் கோவிலில் 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கில் தீபமேற்றி பூஜை செய்து வழிபட்டனர். இவர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. கரூர் தேர்வீதி மாரியம்மன் ஆலயத்தில் தை மாத அமாவாசையொட்டி தங்க தேரோட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக உற்சவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தங்க தேரில் சாமியை கொழுவிருக்கச் செய்தனர்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் தை மாதத்தின் கடைசி வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 2008 விளக்குகள் கொண்டு நடைபெற்ற பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.